ஒரு முறை பார்வதி தேவியிடத்தில் கந்தக்கடவுள் பேசிக் கொண்டிருந்தாராம். தாயும் மகனும். 6 முகங்களோடு ஏன் முருகா உதித்தாய் என்று கேட்டபோது கந்தக்கடவுள் சொன்னாராம், அம்மா, ஒரே ஒரு முகத்தோடு மக்களுக்கு காட்சி கொடுத்தால் அந்த ஒற்றை முகத்திலே இருந்து கிடைக்கிற கருணை மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். 6 முகங்கள் என்றால் 6 முகங்களின் கருணை கிடைக்குமே. பறவையாக பறந்தால் அந்த பாலகன் பறவையாக வருகிறான், நீராக மாறினால் நெருப்பாகிறான், நெருப்பாக மாறினால் நீராக பொழிகிறான். எனவே அசைவே இல்லாத மரமாக நின்று விடுவோம், ஏமாந்து விடுவான். மரமாக மாறி நின்றான் கந்தக்கடவுள். மரம் எதிரில் நின்றது. சக்தி வேலாயுதத்தை எடுத்தார். அந்த வேலாயுதத்தை மரத்தை நோக்கி வீசினார். வேலாயுதம் மரத்தின் நடுவில் பாய்ந்தது. மரம் 2ஆக பிளந்து கீழே விழும்போது ஒரு பிளவு சேவலாயிற்று, ஒரு பிளவு மயிலாயிற்று. நம் ஒவ்வொருவரிடத்திலேயும் 3 வகையான அழுக்குகள் உண்டு. இந்த அழுக்குகளை மலங்கள் என்பார்கள், மும்மலங்கள். முதல் மலம் என்ன என்று கேட்டால் மாயை. 2வது கன்மம். கன்மம் என்பது வேறு ஒன்றுமில்லை, கர்ம வினை. நாம் செய்திருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்து செயல்கள் அல்லது இந்த ஜென்மத்து செயல்களும். மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று எது நம்மை தள்ளுகிறது? முன்னாலே நாம் செய்திருக்கக்கூடிய கர்மவினை. கர்மவினையின் படிதான் நாம் எடுக்கக்கூடிய பிறவி, நாம் பிறக்கக்கூடிய குடும்பம், நமக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான பலங்கள். வள்ளுவ பேராசான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். ஆனால் எப்படியாக இருந்தாலும் இந்த பிறவி என்பதே கர்மவினையால் கிடைத்தது. கடைசி நேரத்தில் மயில் வாகனமாயிற்று, சேவல் கொடியாயிற்று. சேவலும் மயிலுமாக மாறிய போது அவனிடத்திலிருந்த அகங்காரம் மமகாரம் அழிந்தன. அகங்காரமும் மமகாரமும் அழிந்துவிட்டன என்று தெரிந்தபோது கந்தக்கடவுள் என்ன செய்தார்? மயிலை எடுத்து வாகனமாக்கினார், சேவலை எடுத்து கொடியில் வைத்தார். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று முருகப்பெருமானுடைய பெருமையை பாடுவார் கச்சியப்ப சிவாச்சாரியார். குமார சம்பவம், இதுதான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த பெருமை. காளிதாச மகாகவியும் குமார சம்பவத்தை காப்பியமாகவே பாடுவார். கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகன் கதையை பாட வேண்டும் என்று ஆசை வந்தபோது முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்துத்தான் பாடச் சொன்னாராம். அப்படி பாடுகிற கச்சியப்பர் கந்தக்கடவுளை பற்றி ஒரு அழகான பாடலை வாழ்த்து பாடலாக கொடுப்பார். அந்த வாழ்த்து பாடல் நம்மில் பல பேருக்கு தெரியும். சற்று நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனை திருமுகங்கள்? 6 திருமுகங்கள் இல்லையா? அதனால்தான் ஆறுமுகன் என்றும் ஷண்முகன் என்றும் திருநாமங்கள். இந்த 6 என்பதையே வைத்துக்கொண்டு பாடுவார். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, அன்னான் திருக்கைவேல் போற்றி போற்றி. இந்த பாட்டு நமக்கு நன்றாக தெரியும். கந்தக்கடவுளுக்கு 6 முகங்கள். அந்த 6 முகங்களை அடிப்படையாக வைத்து மூவிரு முகங்கள் போற்றி என்று போற்றி சொல்கிறோம். மறுபடியும் இந்த பாட்டை சொல்லி பாருங்கள். மூவிரு முகங்கள் போற்றி, சரி. முகம்பொழி கருணை போற்றி, அதுவும் சரி. அப்பா, 6 முகங்களால் எங்களுக்கு கருணை காட்டு. கந்தபுராணத்திலேயே இன்னொரு இடத்தில் ஒரு செய்தி வரும். ஸ்காந்த மகாபுராணத்தில்
கச்சியப்பருடைய தமிழ் கந்த புராணத்திலேயும் வரும், வடமொழியில் இருக்கிற ஸ்காந்த மகாபுராணத்திலும் வரும். ஒரு முறை பார்வதி தேவியிடத்தில் கந்த கடவுள் பேசிக் கொண்டிருந்தாராம், தாயும் மகனும். அப்போது 6 முகங்களோடு ஏன் முருகா உதித்தாய் என்று கேட்டபோது கந்தக்கடவுள் சொன்னாராம், அம்மா, ஒரே ஒரு முகத்தோடு மக்களுக்கு காட்சி கொடுத்தால் அந்த ஒற்றை முகத்திலே இருந்து கிடைக்கிற கருணை மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் 6 முகங்கள் என்றால் 6 முகங்களின் கருணை கிடைக்குமே. இதை எதிரொலிப்பது போல இந்த பாட்டு இருக்கிறது. மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள் போற்றி. 12 தோள்கள் தேவர்களெல்லாம் சுற்றி வந்து நின்று முருகா எங்களை காப்பாற்று என்று வேண்டினார்கள். ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள் போற்றி, அதுவும் சரி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர். எனவே ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கிற கந்தக்கடவுளின் சந்நிதியை பாடுகிறார். இப்போதும் பார்க்கலாம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் ஏகாம்பரம் என்கிற அந்த மரம் இருக்கும், மாமரம். ஒற்றை மாமரம், அதிலே 4 கிளைகள். அதனாலே தான் அதற்கு ஏகாம்பரம். ஆம்ரம் என்பது மாமரத்தை குறிக்கிறது. ஏக ஆம்ரம், 4 கிளைகள், 4 வேதங்களை குறிப்பதாக கணக்கு. அந்த மாமரத்திற்கு நேர் கீழே உமையம்மையும் சிவனாரும் காட்சி தருவார்கள், திருமண கோலத்தில் இருக்கிறார்கள் என்று ஐதீகம். ஆனால் அதற்கு பக்கத்தில் ஒரு சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதி முருகப்பெருமானுடைய சந்நிதி. இதை வைத்துக் கொண்டுதான் கச்சியப்பர் சொல்கிறார், காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள். செவ்வேள் என்றால் முருகப்பெருமான் என்று பொருள். செம்மையான திருமேனி கொண்டவர். காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. அதற்கு பின்னர் சேவலும் மயிலும் போற்றி, அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி. அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி சரி. முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கிற வேலாயுதம் அம்பிகையே கொடுத்த வேலாயுதம். எனவே அதற்கு சக்தி வேலாயுதம் என்று பெயர். அந்த சக்தி வேலாயுதம் போற்றி. ஆனால் நடுவிலே ஒன்று வருகிறதே, சேவலும் மயிலும் போற்றி. அது என்ன சேவலும் மயிலும் போற்றி? முருகப்பெருமான் சேவல் கொடியோன், மயில் வாகனன். எனவே அவருடைய கொடியாக இருக்கிற, துவஜமாக இருக்கிற சேவலுக்கும் வாகனமாக இருக்கிற மயிலுக்கும் போற்றி. இல்லை இல்லை, கொஞ்சம் நில்லுங்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சேவலும் மயிலும் எங்கே இருந்து வந்தன? சூரபத்மனோடு முருகப்பெருமான் போரிட்டார். மாயாஜால போர் செய்தான் சூரபத்மன். விதவிதமாக மாறி நின்றான். பலவிதமான வடிவங்களில் அவரை ஏமாற்றுவதற்கு முனைந்தான். அவன் நீராக மாறிய போது அவர் நெருப்பாக மாறி அந்த நீரை அவித்தார். அவன் மழையாக கொட்டினான். அவன் கடலாக மாறினான். அவன் நெருப்பாக மாறினான். இப்படியெல்லாம் அவன் பலவிதமாக மாறிய போது அவற்றுக்கு தக்கவாறு அவற்றை அழித்தார். கடைசியில் ஒற்றை மரமாக மாறி நின்றான். அவன் என்ன எண்ணினான்? பறவையாக பறந்தால் இவரும் பறவையாக வருகிறார். இவர் என்றெல்லாம் நினைக்கவில்லை. என்ன சின்னஞ்சிறு பாலகன். பறவையாக பறந்தால் அந்த பாலகன் பறவையாக வருகிறான். நீராக மாறினால் நெருப்பாகிறான். நெருப்பாக மாறினால் நீராக பொழிகிறான். எனவே அசைவே இல்லாத மரமாக நின்று விடுவோம், ஏமாந்து விடுவான். மரமாக மாறி நின்றான். பார்த்தார் கந்த கடவுள். மரம் எதிரில் நின்றது. சக்தி வேலாயுதத்தை எடுத்தார். அந்த வேலாயுதத்தை மரத்தை நோக்கி வீசினார். வேலாயுதம் மரத்தின் நடுவில் பாய்ந்தது. மரம் 2ஆக பிளந்து கீழே விழும்போது ஒரு பிளவு சேவலாயிற்று, ஒரு பிளவு மயிலாயிற்று.
இப்போது சேவலும் மயிலும் போற்றி என்று நாம் சொல்லும் போதெல்லாம் நம்மை அறியாமல் சூரபத்மனுக்கா போற்றி சொல்கிறோம்? அந்த பகைவனுக்குத்தானே போற்றி சொல்கிறோம். அருணகிரிநாதர் பாடும்போது மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று என்று பாடினார். 6 முகங்கள் சரி, ஆனால் சேவலும் மயிலும் என்றால் எங்கேயோ சூரனுக்கு போற்றி சொல்வது போல இருக்கிறதே. முருகப்பெருமானுக்கு போற்றி சொல்ல வேண்டியவர்கள் ஏன் முருகனை எதிர்த்த சூரனுக்கு போற்றி சொல்கிறோம்? அங்கேதான் சூர சம்ஹாரத்தின் சிறப்பு இருக்கிறது. சூரன் பகைவன்தான். சூரன் பகைவனாகத்தான் நின்றான். சிவகுமாரன் என்று தெரிந்தும் எந்த சிவபெருமானை தாம் வழிபட்டோமோ அந்த சிவபெருமானுடைய குழந்தை என்று தெரிந்தும் எதிரியாகத்தான் பார்த்தான். அவனுக்கு 2 தம்பிகள். ஒருவனுக்கு சிங்கமுகன் என்று பெயர், இன்னொருவனுக்கு தாரகாசுரன் என்று பெயர். சிங்கமுகன் இயல்பாக நல்லவன், தாரகன் இயல்பாகவே கெட்டவன். முதலில் தாரகன்தான் அழிந்தான். சூரனோடு சண்டைக்கு போவதற்கு முன்னர் தாரகனோடு சண்டைக்கு போனார் முருகக்கடவுள். முதலில் தாரகன் அழிந்தான். தாரகன் அழிந்தான் என்கிற செய்தியை தாரகனுடைய மகன் அசுரேந்திரன் எடுத்துக்கொண்டு பெரியப்பாவிடத்தில் ஓடினான். சூரன் என்ன செய்திருந்தான்? கடலுக்கு நடுவில் ஒரு தீவு, அந்த தீவில் சில மலைகள், அந்த மலைகளின் உச்சியில் வீரமகேந்திரபுரி என்கிற தன்னுடைய தலைநகரத்தை ஸ்தாபிதம் செய்திருந்தான். தன்னுடைய தீவுக்கு வடக்காக பெருநிலப்பரப்பில் சிங்கமுகனுக்கு ஒரு ஊரை ஏற்படுத்தி கொடுத்து சிங்கமுகன் அங்கே இருந்து ஆட்சி நடத்தினான். சிங்கமுகனுக்கும் வடக்காக மாயாபுரி என்று தன்னுடைய தாயின் பெயரில் ஒரு நகரத்தை ஏற்படுத்தி அங்கே தாரகனை வைத்திருந்தான். தாரகன் மாயாபுரியிலே இருந்து ஆட்சி நடத்தினான். என்ன கணக்கு? வீரமகேந்திரபுரியில் இருந்த சூரனை அடைய வேண்டுமென்றால் தாரகனை தாண்டி சிங்கமுகனை தாண்டித்தான் அடைய வேண்டும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு வளையங்கள். தன்னை யாரும் நேரில் வந்து தொட்டுவிட முடியாது, இத்தனை பாதுகாப்பை தாண்டித்தான் என்று வைத்திருந்தான். அதெல்லாம் போகட்டும். சிவனையே வழிபட்டு சிவனிடத்திலே இருந்து வரங்கள் பெற்றவன். சிவனாரிடத்திலேயே என்ன வரம் வாங்கியிருந்தான்? சிவனுடைய அம்சத்தை தவிர வேறு எதுவும் என்னை அழிக்க முடியாது. 1008 அண்டங்களை 108 யுகங்கள் நான் ஆட்சி நடத்துவேன் என்று வரம் வாங்கியிருந்தான். 108 யுகங்கள் முடியப் போகின்றன என்கிற நிலையில் சிவனுடைய அம்சம் சிவகுமாரனாக வந்திருக்கிறது என்பது தெரிந்தும் அந்த சிவகுமாரனை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணித்தான் மரமாக மாறினான். சூரன் பகைவன்தான். சூரன் முருகனை பகைவனாக எண்ணினான். ஆனால் முருகப்பெருமான் சூரனை பகைவனாக எண்ணவில்லை. ஒருவன் கெட்டவன்தான். அவனிடத்திலே இருக்கிற கெடுதி போய்விட்டால் அவன் நல்லவனாக மாறிவிடுவான் என்றால் அந்த நல்லவனை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு இறைவன் தயங்குவதில்லை. தன்னிடத்திலே யார் வந்து அடிபணிந்து நன்மையோடு நிற்கிறார்களோ அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு இறைவனுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இதைத்தான் முருகப்பெருமான் காட்டுகிறார். சூரன் நம்மை போன்றவன். அது என்ன நம்மை போன்றவன் என்கிறீர்களா? நமக்கு இருக்கிற அதே ஆணவம், அகங்காரம், மமகாரம், ஈகோ எல்லாம் சூரனுக்கும் உண்டு. நான் வென்று விடுவேன், என்னால் முடியும் என்பதுதான் அவனுடைய எண்ணம். அசுரேந்திரன் ஓடிப்போய் சொன்னான், பெரியப்பா வேண்டாம், என் தந்தை இறந்து விட்டார், நீங்கள் தவறு செய்யாதீர்கள் என்று சின்ன பிள்ளையாக இருந்த அசுரேந்திரன் திரும்ப திரும்ப சொன்னான். சூரன் கேட்கவில்லை. போடா, உனக்கு என்ன தெரியும்? முளைத்து 3 இலை விடாதவன், உனக்கு என்ன தெரியும்? அதற்கு பின்னர் சிங்கமுகன் போய் சொன்னான்.
சிங்கமுகன் இயல்பாகவே நல்லவன், நேர்மையானவன். சிங்கம் எப்படி நேர்மையாக இருக்குமோ அப்படி இருந்தவன். அண்ணா, வேண்டாம் அண்ணா, இது தவறு. வந்திருக்கிற அந்த குழந்தையை யாரோ என்று நினைக்காதே, அது சிவகுமாரன் என்று சொன்னான். உனக்கு என்னடா தெரியும் என்று சிங்கமுகனை பார்த்து ஏளனம் பேசினான் சூரன். சிங்கமுகன் நல்லவன் என்றாலும் விதிவசத்தால் சூரனுடைய தம்பியாக பிறந்தவன். என்ன செய்வது? விதி. இவனுக்குத்தானே நான் தம்பி, இவனை விட்டுவிட்டு இன்னொரு பக்கம் நான் போவதா என்று நாம் எப்படி பாசத்தாலும் பந்தத்தாலும் கட்டுப்பட்டு நம்முடைய உறவினர்களை விட்டுவிட்டு நம்முடைய நண்பர்களை விட்டுவிட்டு இன்னொரு பக்கம் போவதா என்று தயங்குவோமே, அப்படி தயங்கினான். இந்த கதையை இன்னொரு முறை சுருக்கமாக பார்க்கலாமா? 3 சகோதரர்கள், சூரன், சிங்கமுகன், தாரகன். இந்த 3ம் எதை காட்டுகிறது? நம் ஒவ்வொருவரிடத்திலேயும் 3 வகையான அழுக்குகள் உண்டு. இந்த அழுக்குகளை மலங்கள் என்பார்கள், மும்மலங்கள். முதல் மலம் என்ன என்று கேட்டால் மாயை. 2வது கன்மம். கன்மம் என்பது வேறு ஒன்றுமில்லை, கர்ம வினை. நாம் செய்திருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்து செயல்கள் அல்லது இந்த ஜென்மத்து செயல்களும். 3வது மலம் அகங்காரம். அகங்காரம் ஒழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் அகங்காரம் ஒழிய வேண்டும் என்றால் முன்னாலே இருக்கிற 2ம் ஒழிய வேண்டும். மாயை என்ன? இந்த உலகத்தில் வந்து பிறந்தவுடன் சுற்றிலும் இருப்பவற்றை பார்க்கிறோம். ஆஹா, என்னுடைய பிறவி மனித பிறவி, புழு பூச்சி எல்லாம் செய்ய முடியாததை என்னால் செய்ய முடியும், ஐ கேன் வின் ஓவர் என்று நினைக்கிறோமே, அது மாயை தானே. I can do anything I want. I can fell trees. I can kill animals என்றுதானே மானுடம் எண்ணுகிறது. நான் இந்த உலகத்தையே மாற்றி விடுவேன், அதுதானே மாயை. அந்த மாயையின் அடையாளம்தான் தாரகாசுரன். தாரகாசுரன் வைகுந்தத்திற்கு போனான், தன்னுடைய அண்ணன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில். அந்த நம்பிக்கையில் வைகுந்தத்திற்கு போனவன் திருமாலிடத்தில் சண்டை போட்டு திருமாலுடைய கௌஸ்துவ மணியை எடுத்து தன் மீது போட்டுக்கொண்டு விட்டான். அவனுடைய அண்ணனால் அவனுக்கு கிடைத்த பலம் கௌஸ்துவத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி. எப்படி அவனுக்கு அண்ணனால் பலம் கிடைத்ததோ அதை போலத்தான் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த ஜீவன்கள் என்ன நினைக்கின்றன? எனக்கு இந்த பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, செல்வ பலம் இருக்கிறது, மக்கள் எனக்கு கூட நிற்பார்கள், என்னுடைய தந்தை எனக்கு எத்தனையோ சேர்த்து வைத்திருக்கிறார், இப்படி எண்ணுகிறோமே, அதுதானே மாயை. சரி, சிங்கமுகன் கர்ம வினை. மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று ஏது நம்மை தள்ளுகிறது? முன்னாலே நாம் செய்திருக்கக்கூடிய கர்மவினை. கர்மவினையின் படிதான் நாம் எடுக்கக்கூடிய பிறவி, நாம் பிறக்கக்கூடிய குடும்பம், நமக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான பலங்கள். வள்ளுவ பேராசான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார். முன்னாலே செய்தது பின்னாலே கிடைக்கும் என்று அதற்கு நாம் ஒரு சமாதானத்தை சொல்லிக் கொள்கிறோம். நான் நல்லது செய்தால் எனக்கு நல்லது கிடைக்கும், நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். ஆனால் எப்படியாக இருந்தாலும் இந்த பிறவி என்பதே கர்ம வினையால் கிடைத்தது. இந்த பிறவியில் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் கூட சில நேரங்களில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நாமே நம்மை மாற்றிக்கொள்கிறோம் இல்லையா? சிங்கமுகாசுரன், இவனுக்கு தம்பியாக பிறந்து விட்டேனே, வேறு என்ன செய்வது? அந்த குழந்தையோடு சண்டை போடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இவனுக்கு தம்பி, இந்த அண்ணனுக்குத்தானே நான் செய் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், எனவே இவனுக்காக நான் சண்டைக்கு போக வேண்டும் என்று போனான். அப்படித்தானே நாமும் சில நேரங்களில் தர்மம் இல்லை என்று தெரிந்தாலும் நாம் செய்த வினையின் பயனாக, இருக்கிற நிலையின் பயனாக, செய்கிற புதிய வினையின் பயனாக
தவறுகளுக்கு துணை போகிறோம் இல்லையா? இந்த கர்ம வினை போக வேண்டும். இந்த இரண்டும் போனால்தான் நம்மை சுற்றி இருக்கிற அகங்காரம், நான் என்கிற அந்த எண்ணம், என்னால் முடியும் என்கிற மமகாரம், இவை போகும். இப்போது இந்த கதையை எண்ணி பாருங்கள். முதலில் தாரகாசுரன் அழிந்தான், மாயை போயிற்று. 40 வயதிற்கு பின்னர் என்ன பணம் இருந்து என்ன பயன், என்ன பலம் இருந்து என்ன பயன், என்ன பதவி இருந்து என்ன பயன், இவையெல்லாம் துணை வாரா, காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே என்று எண்ணக்கூடிய அந்த நிலை வரும்போது மாயை போகிறது. கர்மவினை கடவுள் காலடியில் விழுந்தால்தான் போகும். சிங்கமுகன் தெரிந்தது, அண்ணனுக்காக போர்க்களத்திற்கு போகிறோம் என்றாலும் கூட மானசீகமாக முருகா வேறு வழியில்லை என்று போனான். கடவுள் காலடியில் கன்மம் போகும். ஆனால் கடைசி வரை அந்த அகங்காரம் போகாது. ஐ கேன் ஸ்டில் டூ என்று எண்ணியது சூரபத்மனுடைய அகங்காரம். அதனாலே தான் எதிரில் நிற்பது சிவகுமாரன் என்று தெரிந்தும் பலவிதமாக ஜாலங்களை செய்தது. நான் ஏமாற்றி விடுகிறேன், நான் இப்படி மாற்றி விடுகிறேன், அப்படி மாற்றி விடுகிறேன், பறவையாக பறந்தால் கண்டுபிடிக்க முடியாது என்றெல்லாம் கடைசி வரை நினைத்ததே அகங்காரம். அதனால் மாமரமாக நின்றான். மரம் போல நின்றவனை சக்தி வேலாயுதம் தொட்டபோது 2ஆக பிளந்தான். அதுவரைக்கும் கூட அகங்காரம், ஐ கேன் டூ என்கிற அகங்காரம். ஆனால் 2ஆக பிளந்து விழுந்தபோது ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் மயில், இரண்டும் பறவைகள். சூரனாக நில்லாமல் சேவலாக மயிலாக இருந்தால் என்ன புரியும் என்று எண்ணியவன். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் மயில் வாகனமாயிற்று, சேவல் கொடியாயிற்று. சேவலும் மயிலுமாக மாறிய போது அவனிடத்தில் இருந்த அகங்காரம், மமகாரம் அழிந்தன. அகங்காரமும் மமகாரமும் அழிந்து விட்டன என்று தெரிந்தபோது கந்தக்கடவுள் என்ன செய்தார்? மயிலை எடுத்து வாகனமாக்கினார், சேவலை எடுத்து கொடியில் வைத்தார். அவனுடைய அகங்காரம் போய்விட்டது என்கிற போது அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார். கந்தக்கடவுளை இப்போது காணும்போது மயில் இல்லாமல் சேவல் இல்லாமல் காண முடியவில்லையே. தீசனாக, தீனனாக, தவறு செய்பவனாக, அதர்மவாதியாக இருந்த ஒருவனை அவனிடத்தில் இருந்த கெட்டவற்றை நீக்கிவிட்டு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்றால் அதுதானே கந்தக்கடவுளுடைய அருள். அதனாலேதான் மூவிரு முகங்கள் போற்றி என்று சொல்லும் போதெல்லாம் சேவலும் மயிலும் போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, அண்ணான் திருக்கைவேல் போற்றி என்று அந்த சூரனுக்கும் ஒரு நல்ல இடத்தை கொடுத்து பெருமிதம் தருகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற வக்ரங்கள், தீமைகள் போய்விட்டால் நம்மை தன்னோடு அந்த கடவுள் இணைத்து கொள்கிறார் என்பதைத்தான் இந்த வரி நமக்கு காட்டுகிறது. மாயை போக, கன்மம் போக, ஆணவ மலமும் போய்விட்டால் அந்த ஜீவனை பரமன் தன்னோடு இணைத்து கொள்கிறார் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்றால் சூர சம்ஹாரத்தின் அடிநாதத்தையும் உணர்த்துகிறது. சூர சம்ஹாரம் என்றுதானே சொல்கிறோம். சாதாரணமாக அரக்கன் ஒருவன் அழிகிறான் என்றால் அதற்கு என்ன பெயர் சொல்வார்கள்? அரக்கன் வதைக்கப்படுகிறான் இல்லையா? ராவணன் வதை, வாலி வதை என்றெல்லாம் சொல்கிறோமே. சூரன் வதை என்று சொல்லுவதை விட சூர சம்ஹாரம் என்கிறோம். சம்ஹாரம் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? சம்ஹரித்தல் என்றால் அழித்தல் என்று ஒரு பொருள். சம்ஹாரம் அழிவு, அழிப்பு. ஆனால் அந்த சம்ஹாரம் என்கிற வார்த்தையை இன்னொரு முறை எண்ணி பாருங்கள். சம்ஹாரம், சம் கூட்டல் ஹாரம். ஹாரம் என்றால் முத்தாரம், மணியாரம். ஹாரம் என்கிற வடமொழி சொல்தான் தமிழில் ஆரம் என்று வருகிறது.
ஹாரம் என்றால் மாலை என்று பொருள். சம்ஹாரம் என்றால் நல்ல மாலை. சம் என்றாலேயே நல்ல என்றுதானே பொருள். நல்ல மாலை என்றால் இறைவன் ஜீவன்களை கோத்து மாலையாக அணிந்து கொள்கிறார். எந்த ஜீவன்களை? நல்ல ஜீவன்களை கோத்து அணிந்து கொள்கிறார். சம்ஹாரம் என்றால் எந்த ஜீவன் அந்த தகுதியை அடைகிறதோ அந்த மாலையில் போய் சேர்ந்து விடுகிறது. எப்போது சூரனுடைய அகங்காரமும் மமகாரமும் போயினவோ அப்போது அவன் அந்த மாலையில் சம்ஹாரமாக சேர்ந்து விட்டான். ஆகவேதான் அது சூர சம்ஹாரம். சூரன் என்றாலேயே ஒரு பொருள் உண்டு. சூரன் என்றால் வீரமானவன், ஒளி பொருந்தியவன் என்று பொருள். சூரர்கள் என்று சொல்வோம். சூரர்கள் என்றால் வீரமானவர்கள் என்பது மாத்திரம் அல்ல. சுவாமி விவேகானந்தருக்கு தியான ஸ்லோகம் சொல்லும் போது விவேகானந்த சூரையே என்பார்கள். சூரத்தனம் என்றால் பராக்கிரமம் என்பது ஒன்று. சூரியன், சூர என்பதிலிருந்து தானே சூரியன் என்கிற சொல்லே வந்தது. ஒளி பொருந்தியவன், அதுதான் அவனுடைய பராக்கிரமம். ஆக சூரன் என்றால் ஒளியை பராக்கிரமமாக கொண்டவன். ஆனால் என்ன, ஜீவன்களெல்லாம் ஒளியை கொண்டிருந்தாலும், இறைவன் என்கிற ஒளியை தங்களுக்குள் கொண்டிருந்தாலும், பல நேரங்களில் சுற்றி இருக்கக்கூடிய மாயையாலும் கர்ம வினையாலும் அகங்காரத்தாலும் தமக்குள் இருக்கிற இறைவனை உணராமலேயே இருக்கின்றன. அந்த உணர்வை தருவதற்காகத்தான் கந்தக்கடவுள் அருள் பாலிக்கிறார். ஆகவேதான் ஒவ்வொரு முறை கந்தக்கடவுளை வணங்கும் போதும் தீமையை அழித்துவிட்டு அந்த தீயவனை நல்லவனாக்கி தன்னோடு சேர்த்து கொண்டாரே, அதையும் சேர்த்து வணங்குகிறோம். இப்போது இந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லி பார்க்கலாமா? மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி. பரிகார ஸ்தலங்கள் வழியாக முருகப்பெருமானுடைய அருளையும் எப்படியெல்லாம் கந்தக்கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்பதையும் பார்த்தோம். இதே போல இன்னும் பல நல்ல சிந்தனைகளுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திப்பதற்கு ஒன்றாக இணைந்திருங்கள். வணக்கம்.